எல்லாரும் டேட்டாவை தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மையா மக்களுக்கு நல்லது செய்ய, ஒரு நல்லாட்சி கொடுக்க இந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்தலாம்? இன்னைக்கு நாம மானாமதுரை தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்க போறோம். டேட்டா இன்ஜினியரிங் வச்சு மக்களோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம். இது வெறும் எலெக்ஷன் அனாலிசிஸ் கிடையாது, இது ஒரு ஆளுகைக்கான செயல் திட்டம். சரி, முதல்ல மானாமதுரை. இது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு தனி தொகுதி. இந்த மண்ணோட நாடி துடிப்ப தெரிஞ்சுக்க நாம முதல்ல இங்க இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க வாழ்க்கைங்கிறது நிலத்தோடையும் பருவ காலங்களோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் மானாமதுரை தொகுதி. இங்க சமூக அமைப்பு ரொம்பவே பன்முகத்தன்மை கொண்டது. எப்படின்னா, மானாமதுரை டவுன்ல இந்துக்கள் அதிகமா இருக்காங்க. அதே சமயம் இளையாங்குடி மாதிரி பகுதிகள்ல முஸ்லிம்கள் கணிசமா வாழ்றாங்க. இந்த மத பன்முகத்தன்மை இந்த தொகுதியோட சமூக அரசியல் களத்துக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட 70% மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் இருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? அவங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க பருவகால விவசாயத்தை நம்பியிருக்கு. ஒரே ஒரு மழை பொய்த்து போனாலும் சரி, இல்ல சந்தை விலை விழுந்தாலும் சரி, அவங்க வாழ்வாதாரம் நேரடியா பாதிக்கப்படும். இந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மைதான் அவங்களோட அரசியல் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். மக்களோட அடிநாதமான பிரச்சனை ரெண்டு தான். ஒன்னு குடித்தண்ணீர், இன்னொன்னு ரோடு. இது நேத்து வந்த பிரச்சனை இல்ல, வருஷ கணக்கா தீர்க்கப்படாத பிரச்சனை. இங்க குடித்தண்ணீர் தட்டுப்பாடு நிரந்தரமா இருக்கு. கிராமங்களுக்கு போக சரியான ரோடு இல்ல. கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காத்துல பறந்து போறதால மக்கள் மத்தியில ஒரு ஆழமான விரக்தி இருக்கு. இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு அடியில ஆழமான ஒரு சமூக பிளவும் ஓடிக்கிட்டு இருக்கு. தலித் மற்றும் தேவர் சமூகங்களுக்கு இடையிலான அந்த பதற்றம் இந்த தொகுதியோட அரசியலே தீர்மானிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, உண்மையான வளர்ச்சி பிரச்சனைகளை பத்தி பேசாம அரசியல் சக்தி முழுக்க இந்த சமூக சமநிலையை சரி செய்யறதுலே வீணாகி போகுது. மக்கள் தொடர்பு சரியில்லாதப்போ இந்த பிளவு இன்னும் அதிகமாகுது. இந்த சூழலை நம்ம சரியா புரிஞ்சுக்க 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல, டேட்டா சொல்ற சிக்னல்ஸ் என்ன? அடுத்து, இந்த நிலைமைக்கான மூல காரணங்கள் என்ன? அப்புறம் வரலாற்று ரீதியான பேட்டர்ன்ஸ். கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தெளிவான ஆளுகைக்கான செயல் திட்டம். சரி, நம்பர்ஸ் என்ன கதை சொல்லுது? வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி மக்களோட உணர்வுகள், விரக்திகள், எதிர்பார்ப்புகள்லாம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இந்த தொகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற 3 முக்கியமான சிக்னல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான சிக்னல் ஆழமான நம்பிக்கை பற்றாக்குறை. இது 2 பக்கம் இருந்து வருது. ஒன்னு, ரோடு, தண்ணி மாதிரி அரசாங்கத்தோட அடிப்படை சேவைகள் மக்களை சரியா சேரல. 2வது, சட்டம் ஒழுங்கு மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை சிதைஞ்சு போச்சு. குறிப்பா ஜூன் 2025ல திருப்புவனத்துல நடந்ததா சொல்லப்படுற காவல் மரணம் மாதிரி சம்பவங்கள் அரசு மேல இருந்த நம்பிக்கைய ரொம்பவே அசைச்சு பார்த்திருக்கு. 2வது சிக்னல், இங்க இருக்கிற வாக்காளர்கள் ரொம்பவே நிலையற்றவங்க. இந்த நம்பர்ஸ பாருங்க. 2016ல அதிமுகவுக்கு 49% வாக்குகள். 5 வருஷத்துல 2021ல அது 37%-ஆ குறைஞ்சிருச்சு. இது கிட்டத்தட்ட 12% சரிவு, ஒரு பெரிய ஸ்விங். அதே எலெக்ஷன்ல திமுக 44% வாங்கி ஜெயிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இங்க இருக்கிற வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் நிரந்தரமா கொடிபிடிக்கிறவங்க இல்ல. அவங்க தேவைகள் நிறைவேறலன்னா அவங்க முடிவை மாத்திக்க யோசிக்கவே மாட்டாங்க. 3வது சிக்னல், நலத்திட்ட சோர்வு. அதாவது, இலவசங்கள் மட்டும் இனிமே பத்தாது. மக்கள், குறிப்பா இளைஞர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வெறு திட்டங்கள் தேவையில்ல. அவங்களுக்கு தேவை வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகள், ஒரு நிரந்தரமான வேலை, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துற உண்மையான மாற்றங்கள். சரி, இந்த அறிகுறிகளையெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சனைகளோட மூல காரணங்கள் என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இது ஒரு தனிப்பட்ட தலைவரோட தோல்வி கிடையாது. இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. இந்த சிஸ்டம்ல இருக்கிற குறைகளை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான தீர்வுகளை நாம யோசிக்க முடியும். இதுக்கு 3 முக்கிய மூல காரணங்கள் இருக்கு. முதல்ல, ஜாதி அடிப்படையிலான அரசியல். அரசியல்வாதிகளோட சக்தி வளர்ச்சி திட்டங்கள்ல கவனம் செலுத்துறத விட சமூக சமன்பாடுகளை சரி செய்யறதுலயே போயிடுது. 2வது, பொருளாதார இடைவெளி. இங்க பெரிய தொழிற்சாலைகள் இல்லாததால கிராமப்புறங்கள்ல வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகம். 3வது, திட்டங்களை செயல்படுத்துறதுல இருக்கிற தோல்வி. திட்டங்கள் மக்களை சரியா போய் சேரல, அவங்க குறைகளும் நேரத்துல தீர்க்கப்படல. இந்த இடத்துல நம்ம அரசியலமைப்போட ஒரு முக்கியமான மதிப்பை நாம ஞாபகப்படுத்திக்கணும். பொது சேவைங்கிறது ஒரு புனிதமான கடமை. மக்கள் தலைவர்களோட பேச்சு எப்படி இருக்கணும்னா, அது பொறுப்புள்ளதா இருக்கணும். மக்களை பிரிக்கிற மாதிரி இல்லாம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொருத்தரோட சுயமரியாதையும் கண்ணியமும் மதிக்கப்படணும். சரி, இப்போ வாக்காளர்களோட மனநிலைய புரிஞ்சுக்க கடந்த கால தேர்தல் பேட்டர்ன்ஸ பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ் ஒரு கதைய சொல்லும். மக்கள் எப்போ அரசியல்ல ஆர்வமா இருக்காங்க, எப்போ அதிலிருந்து விலகி நிக்கிறாங்கன்னு. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்கள்ல வாக்குப்பதிவு சுமார் 72%. இது உள்ளூர் பிரச்சனைகள் மேல மக்களுக்கு இருந்த ஈடுபாட்ட காட்டுது. ஆனா 2024 லோக்சபா தேர்தல்ல அது 64% குறைஞ்சிருச்சு. இந்த 6% சரிவு எதை குறிக்குது? இது ஒரு அபாயகரமான அறிகுறி. இந்த 6% சரிவு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. யார் இந்த வாக்களிக்காத மக்கள்? அவங்க ஏன் அரசியல்லிருந்து ஒதுங்கி நிக்கிறாங்க? எங்களோட பகுப்பாய்வுபடி இவங்க விரக்தியடைஞ்ச இளைஞர்கள், தங்களோட வாழ்வாதாரம், பாதுகாப்பு பத்தி கவலைப்படுற பெண்கள், அப்புறம் வளர்ச்சி அடிப்படையில ஓட்டு போடுற மிதவாதிகள். இவங்க தான் அடுத்த தேர்தலோட வெற்றியை தீர்மானிக்க போற சக்தி. ஆமா, இவங்களத்தான் நாம மீட்டெடுக்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்றோம். இவங்க எந்த கட்சிக்கும் விசுவாசமானவங்க இல்ல. தற்போதைய நிலைமையில விரக்தியில இருக்கிற இளைஞர்கள், பாதுகாப்புக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் ஏங்குற பெண்கள், வளர்ச்சியை பார்த்து முடிவெடுக்கிற மிதவாத வாக்காளர்கள், அப்புறம் எதிர்க்கட்சிகள் மேல அதிருப்தியில் இருக்கிற அவங்களோட ஆதரவாளர்கள். இவங்களோட நம்பிக்கையை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஓகே, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். தீர்வு என்ன? மக்களுக்கு தேவை வெறும் விமர்சனம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய செயல்திட்டம் வேணும். இந்த டேட்டாவோட அடிப்படையில உண்மையான பலனை தரக்கூடிய ஒரு நிர்வாக வரைபடத்தை இப்போ நாம பார்க்கலாம். முதல் முன்னுரிமை மக்களோட அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு. தண்ணியும் ரோடும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் குழாய் மூலமா குடிதண்ணீர் கொடுக்கற திட்டத்தை 2 வருஷத்துல 50 கோடி ரூபாய் செலவுல முடிக்கணும். எல்லா கிராமப்புற சாலைகளையும் 1.5 வருஷத்துல 30 கோடி ரூபாய் செலவுல செப்பனிடணும். இது வெறும் வாக்குறுதி இல்ல, தெளிவான டார்கெட். 2வது முன்னுரிமை வாழ்வாதாரத்தை உருவாக்குறது. இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க 3 வருஷத்துல 20 கோடி ரூபாய் செலவுல ஒரு புது ITI நிறுவனம். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துல 15 கோடி ரூபாய் செலவுல ஒரு சோலார் மைக்ரோகிரிட் திட்டத்தை ஆரம்பிக்கணும். இதனால நிலையான கரண்டும் கிடைக்கும், புது வேலைகளும் உருவாகும். 3வது மிக முக்கியமான முன்னுரிமை மக்கள் மனசுல நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்குறது. நிலுவையில் இருக்கிற எல்லா நலத்திட்ட உதவிகளையும் உடனே கொடுக்கணும். மக்களோட குறைகளை கேட்க, அதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தீர்வு காண ஒரு முறையான சிஸ்டத்தை உருவாக்கணும். பெண்களோட திறமைகளை வளர்த்து அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்க ஒரு தொழிற்பயிற்சி மையத்தையும் ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு உத்தி மாற்றம். இனிமே அரசியலுங்கிறது வெறும் ஜாதி கணக்குகளை சரி செய்யறதா இருக்கக்கூடாது. அது வளர்ச்சிய மையமா வச்ச ஒரு கூட்டணிய உருவாக்குறதா மாறணும். தலித்துகள், தேவர்கள், முஸ்லிம்கள், பெண்கள், இளைஞர்கள்னு எல்லாரையும் வளர்ச்சிங்கிற ஒரே குடைக்கு கீழே கொண்டு வந்தாதான் உண்மையான மாற்றம் சாத்தியமாகும். இப்போ நாம டேட்டாவை வச்சு வேலை செய்யற இந்த காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த மறக்கவே கூடாது. நாம மக்களை அணுகும்போது அவங்களோட பிரைவசிய மதிக்கணும். அவங்க சம்மதத்தோட தான் பேசணும். இது வெறும் சட்ட பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தை நாம எப்படி பாக்குறோங்கிற தார்மீக பொறுப்பும் கூட. மானாமதுரையோட எதிர்காலம் அதோட கடந்த காலத்தால தீர்மானிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டேட்டாவோட அடிப்படையில மக்களை மையமா வச்சு உண்மையான அர்ப்பணிப்போட வேலை செஞ்சா ஒரு புதுப்பாதைய உருவாக்க முடியும். இது ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறத பத்தினது இல்ல, இது ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தை உருவாக்குறத பத்தினது. இங்க கேள்வி என்னன்னா, பழைய பிரிவினைகளை தாண்டி வளர்ச்சிக்காக ஒரு பொதுவான தளத்தை அரசியலால உருவாக்க முடியுமா? நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும்.